வெல்கம் டு குக் வித் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் மேக்கர் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 13 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதிலே எண்ணெயும் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம 2 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல, நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினது கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். டூ ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மீன் மேக்கர் ஏற்கனவே சுத்தனில் நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீன்ஸும் கேரட்டும் 1/4 கப் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டாணி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டூ கப் அரிசி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கப் அரிசிக்கு 4 கப் வாட்டர் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம போட்டு மூடிடலாம். இது ஒரு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் குக் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.